வேதத்தின் மகத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய மகத்துவம் நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்று. மனுஷன் எப்படி இருக்கிறானோ அவனுடைய பலன் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் இருக்கும் என்று. கிதியோனை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். உன்னிடத்தில் உள்ள பலம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த பலன் போதும், அதை வைத்து நீ ஜெயிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 4:19 வாசிக்கும் போது, இருமாப்பு அடைந்து இருக்கிறவருடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் என்று. ஒருவேளை இருமாப்பாக பேசலாம், ஒருவேளை பெருமையோடு வாழலாம், ஆனால் கர்த்தராகி தேவன் நம்மை கவனிக்கிறாராம். உங்களுடைய பலத்தை அவர் கவனிக்கிறார், பேச்சை அல்ல, அவர் பலத்தை வைத்து அறிந்து கொள்வாராம். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று. பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி. ஆகவேதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிதியோனிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று. உங்களுக்குள்ள இருக்கிற பலன் எவ்வளவாக இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கிற பலன் என்ன? தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன் என்ன? பலத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மீண்டும்